இந்த பேட் வேற இன்டர்நெட்டை பார்த்தா ஃபுல்லாக லாக்டவுன் 3.1ன்றாங்க. இந்த பேட்டு தொல்லைனால புதுசாக லாக்டவுன் எதாவது வரப்போதா, இல்லை இந்த பேட் வந்து உயிர்கொல்லி டிசீஸா? இந்த நிப்பா வைரஸ்னா என்ன தெரியணுமா? ஆர்வமா இருந்தால் ஃபுல் வீடியோவை பாருங்க. நிப்பா வைரஸ் ஒரு ஜூனாட்டிக் வைரஸ். அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆன வைரஸ். இது ஃப்ரூட் பேட்ஸ்ல இருந்து பரவுது. இது நிப்பானா மலையில ஒரு டைப் ஆஃப் பாம் ட்ரீ, நிப்பா ஃப்ரூட்டிகன்ஸ், அதைத்தான் நிப்பா வைரஸ்னு பேர் வந்துச்சு. நிப்பா வைரஸ் லெவல் 4 பயோசேஃப்டி பேத்தோஜன் சொல்லி WHO கிளாசிஃபை பண்ணியிருக்கு. அது ரொம்ப சீக்கிரமா பரவுறதுனால அண்ட் இதோட ஃபெட்டாலிட்டி ரேட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அரௌண்ட் 40 to 75% இருக்கு. இதனால சீக்கிரமா கண்டெய்ன்மெண்ட் பண்ணணும்ன்றது WHO அறிவுரை. சிடிசி இதை ஒரு குளோபல் கேட்டஸ்ட்ராஃபி காஸ் பண்ணக்கூடிய வைரஸ்ன்னு சொல்லி லெவல் சி கேட்டகரியில இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை வெப்பனைஸ் பண்ணா பயாலாஜிக்கல் வார்ஃபேர் கூட பண்ணலாம்னு சொல்றாங்க. இது COVID-19 மாதிரி அவ்வளோ ஃபாஸ்டா பரவி அதுக்கு இனிஷியலா வந்த ஃபெட்டாலிட்டி ரேட் மாதிரி நிப்பா வைரஸ்க்கு இருக்கு. ஏன்னா இதுக்கு நோன் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அவ்வளோ கொடுமையான வைரஸா நிப்பா வைரஸ். துங்கை நிப்பான்னு ஒரு வில்லேஜ்ல தான் 1999ல ஒரு பெரிய அவுட் பிரேக், அதாவது 300 பிக் ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகி அதுல 100 பேர் இறந்து போயிட்டாங்க. 1999ல நடந்த விஷயத்த 2024ல பேசுற அவசியம் என்ன? ரீசெண்டா கேரளால ஒரு 24-year-old பாய் செப்டம்பர் 9th அன்னைக்கு இறந்து போயிட்டாரு. அவரு பெங்களூர்ல இருந்து கேரளா டிராவல் பண்ணி 2 வீக்ஸ்ல இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல்ஸ் போய் கடைசியில் அது நிப்பா வைரஸா இருக்குமோ அப்படின்னு டயக்னோஸ் பண்றதுக்கு முன்னாடி பரிதாபமா இறந்து போயிட்டாரு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணீங்கன்னா ஜூன் 21st 2024 ஒரு 16 வயசு பையன் இதே சிம்டம்ஸோட இறந்து போயிட்டாங்க. இந்த 2 பேரும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள சுத்தி இருக்கிறதுனால அஃபீஷியல்ஸ் எல்லாம் அந்த இடத்த லாக்டவுன் கொண்டு வந்திருக்காங்க. இதைத்தான் இப்போ வந்து இன்டர்நெட் ஃபுல்லா லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பரவுது? நிப்பா வைரஸ் பேட் எச்சி மூலமா பரவுதுன்னு பார்த்துட்டோம். அதோட ஃபீக்கல் மெட்டீரியல் மூலமாவும் பரவுது. இதை சாப்பிட்ட பன்றிகள் இல்ல அது பேட் சாப்பிட்ற அந்த ஃப்ரூட்ஸை வந்து மனுஷங்க சாப்பிட்டா இல்ல வேற ஏதாவது அனிமல் சாப்பிட்டாலோ அது மூலமா பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்ஃபெக்டட் அனிமல் டு அனிமல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு, இன்ஃபெக்டட் ஹியூமன்ஸ் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. அதனால தான் அந்த இறந்து போன 24 வயசு ஸ்டூடெண்டோட ஃபியூனரல்ல கலந்து கொண்ட அத்தனை பேரையும், அது சுத்தி இருக்க 5 கிலோமீட்டர்ல இருக்க ரேடியஸ் அத்தனை பேரையும் ஒரு டெம்பரரி லாக்டவுன், ஒரு 21 days பயோசேஃப்டி லாக்டவுனுக்காக இந்த அஃபீஷியல்ஸ் இந்த ட்ரேசிங், கான்டாக்ட் ட்ரேசிங்காக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை பத்தி பயப்பட வேண்டாம். கேரளா கவர்மெண்ட் ரொம்பவே சூப்பரா ஒவ்வொரு தடவையும் இதை கண்டெய்ன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல கேரளாக்கு வந்தது. 2021ல ஒரு அவுட் பிரேக் வந்திருக்கு, 2023 அண்ட் 2024ல இது 3வது லெவல் அவுட் பிரேக். இப்போ வரைக்கும் அந்த ஏரியாவை நல்ல பயோசேஃப்டி நெட் மாதிரி அழகா அங்க டிசீஸ் அங்கேயே கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏன் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு? இந்த ஃப்ரூட் பேட்ஸோட ஹேபிடாட் குள்ள நம்ம போகும்போது அங்க இருக்க வைரஸஸ் எல்லாம் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியால இருக்க மக்களுக்கு இதை பத்தி அறிவுரை கொடுத்து அண்ட் இதுக்கான சேஃப்டி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வைரஸ் பரவாம தடுக்கும். இது என்ன மாதிரி சிம்டம்ஸோட வருது? இது வேற ஏதாவது டிசீஸ் மாதிரி மிமிக் பண்ணுதா? 4 to 14 days இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சு 4 to 14 daysல சிம்டம் வர ஆரம்பிக்குது. நார்மலான கோல்டு, சைனசைட்டிஸ், அலர்ஜிக் ரைனைட்டிஸ், டியூபர்குலோசிஸ் மாதிரி காஃப், ஃபீவர், சோர் த்ரோட், டிஃபிகல்ட்டி இன் பிரீதிங் ஆரம்பிச்சு பிரெயின் ஸ்வெல்லிங், கன்ஃபியூஷன், மெமரி லாஸ்ன்னு சொல்லி பயங்கரமாவே போயிட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெட்டாலிட்டி ரேட் 40 to 75%. ஆல்ரெடி 2 பேர் இறந்தும் போயிருக்காங்க. இப்போ இதுக்கு நோன் ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால ஐசோலேஷன் அண்ட் சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான் ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன் ஃபீவர், வெயிட் லாஸ், இல்லை காஃப், சோர் த்ரோட், இல்லை தலைவலி அப்படின்னு தீராத தலைவலி இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல் போயும் சரியாகலை. என்னவா இருக்குன்னா இது நிப்பா வைரஸாக கூட இருக்கலாம். இம்மீடியட்டாக போய் உங்களோட லோக்கல் ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதை பற்றி வேற ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க.